இனிமேல நீங்க இந்த சாய்ஸ் சொல்ல முடியாது. ஏடிஎம்கேக்கு மாற்று திமுக, திமுகவுக்கு மாற்று அதிமுக சொல்லாம அதற்கு மாற்று கேப்டன் தலைமையிலான தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாக தான் என்ற முடிவை இந்த தேர்தலில் நீங்கள் எல்லோரும் எடுத்து ஒரு மாற்றத்தை கொடுக்கும் பொழுதுதான் நாம சொல்ற இத்தனை பிரச்சனைகளுக்குமே இங்க தீர்வு காண முடியும் என்பதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதே போல மழை நீர் வர்ற காலத்துல இங்க வடிகால் வசதி கிடையாது, கழிவு நீர் கால்வாய் திட்டங்கள் கிடையாது என்று எந்தவித முன்னேற்றமும் இல்லாம இந்த தொகுதி இன்னைக்கு மிகவும் பின்தங்கிய தொகுதியாக தான் இருக்கு. சோ நீங்க எல்லாருமே நல்லபடியாக சிந்திச்சு ஒரு மாற்றத்தை கொண்டு வர உங்களுடைய தேர்தல் முடிவுகள் நிச்சயமாக தமிழ்நாட்டை மீட்டெடுக்க நடக்க போகும் இந்த போர்ல நீங்க எல்லோரும் கேப்டனோடு கை கோர்க்கணும் சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். ஏன்னா நீங்க நம்பி ஓட்டு போடும் பொழுதுதான் இந்த கூட்டணி எப்படி ஒரு மாற்று சக்தியாக தமிழ்நாட்டில் வந்து எல்லாத்தையும் செய்யும் என்பது உங்களுக்கு தெரியும். தேர்தல் அறிக்கையில் கேப்டன் கொடுத்ததையெல்லாம் நீங்க தினந்தோறும் கேப்டன் டிவியில பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்கு நான் ஷார்ட்டா சொல்றேன். முக்கியமாக கேப்டனுடைய லட்சியமே அனைவருக்குமே வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதுதான் கேப்டனுடைய லட்சியம். இலவச பொருட்களோ இல்ல கவர்ச்சி பொருட்களோ கொடுத்து மக்களை ஏமாற்றாம படிக்காத அத்தனை இளைஞர்களுக்குமே உடனடியாக வேலை வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுப்போம். பெண்களுக்கு 25 லட்சம் பெண்களுக்கு ஆட்சிக்கு வந்தவுடனே ஒவ்வொரு துறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அத்தனை பெண்களுக்கும் உறுதியாக வேலை வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி கொடுப்போம். இதுக்கு எல்லாமே ஃபுல்லா டீடைல் இருக்கு. 25 லட்சம் பேருக்கு இவங்களால எப்படி வேலை தர முடியும் நினைக்காதீங்க. நான் அதை பத்தி பேசணும்னா 2 hours to 3 hours ஆகும் ஒவ்வொன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ண. ஏன்னா அத்தனை டிபார்ட்மெண்ட் இங்க இருக்கு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்டா பிரிச்சு 1000 பெண்கள் எடுத்தா கூட ஈஸியா 25 லட்சம் பெண்களுக்கு நம்மால வேலை வாய்ப்பை உருவாக்கி தர முடியும். அதே போல கேப்டனின் கனவு திட்டமான ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வரும் என்று சொன்ன ஒரே தலைவர் கேப்டன் அவர்கள். உறுதியாக அந்த திட்டத்தை நிச்சயமாக நாம செய்வோம் என்ற உறுதியை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். இப்ப தண்ணி கஷ்டம் வந்து நீங்க எல்லாரும் பார்த்த போற வழியில ஒரு பெரிய ஆறு ஒண்ணு போகுது. ஆனா காஞ்சி போய் வெறும் முள் செடி தான் முளைச்சிருக்கு. நான் பார்த்துட்டு தான் வந்தேன். அதனாலதான் உங்க எல்லாருக்கும் நான் உறுதியா சொல்றேன், அத்தனை ஏரி குளம் குட்டை நதிகள் எல்லாம் தூர்வாரப்படும். அத்தனை இடமும் தூர்வாரப்படும். அது மட்டும் இல்லாம இந்தியா ஃபுல்லா நதிகளை இணைக்கிறாங்களோ இல்லையோ, தமிழகத்தில் இருக்கிற அத்தனை நதிகளையுமே ஒன்றாக இணைப்பதுதான் கேப்டனுடைய முதல் லட்சியம், முதல் கொள்கை என்பதை உறுதியா இந்த நேரத்தில் நான் சொல்றேன். மாற்று கருத்தே இல்ல. நிச்சயமா சொல்றேன். ஏன்னா மழை வெள்ளம் வரும் பொழுது வேட்டிய மடிச்சு கட்டி மக்கள் பிரச்சனைக்காக ரோட்ல இறங்கி வந்த ஒரே தலைவர் கேப்டன் அவர்கள் தான். வேற எந்த தலைவருமே வரல. ஒருத்தர் ஹெலிகாப்டர்ல அரை மணி நேரம் சுத்திட்டு போயிட்டாங்க. இன்னொருத்தர் பூட்ஸ் கால் போட்டு இப்படி கை காமிச்சிட்டு போயிட்டார். ஆனா சேத்துல மண்ணுல வீடு வீடா போய் மக்களை சந்திச்ச ஒரே தலைவர் கேப்டன் அவர்கள் என்பது உங்க எல்லாருக்கும் நான் தெரியும். நான் அதிகம் அவரை பத்தி சொல்லணும்ன்றது கிடையாது. அதனால சொல்றேன், விவசாயமும் நெசவும் தான் 2 கண்கள் போல. இங்க விவசாயத்தை நாம முன்னேற்றினாதான் 50% ஆஃப் த பாப்புலேஷனுக்கு நம்மளால வேலை வாய்ப்பை உருவாக்க முடியும். உறுதியாக இந்த கூட்டணி வெறும் 4 கட்சி கூட்டணி இல்ல. அதாவது தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாக மட்டும் கிடையாது. உண்மையில் இந்த கூட்டணியினுடைய மிகப்பெரிய கூட்டணி யார் தெரியுமா? தமிழகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்களாகிய நீங்கள் தான் எங்களுடைய கூட்டணி என்பதை உறுதியாக உங்க எல்லோருக்குமே நான் சொல்றேன். கேப்டன் ஜெயிச்ச உடனே சென்னை சிட்டியில உட்கார்ந்து இருக்க மாட்டார். மாதம் ஒரு மாவட்டமாக முதலமைச்சராக இருந்தாலும் வருவார். ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்து அந்த மாவட்டத்திற்கு என்ன பிரச்சனை என்று அதிகாரிகளை அழைச்சு அவரே நேரடியாக களத்தில் இறங்கி உறுதியாக மக்களுக்கு தேவையான அத்தனை பணிகளையும் கேப்டனும் கூட்டணி தலைவர்களும் உறுதியாக செய்வார்கள் என்ற உறுதியை இந்த நேரத்தில் உங்களை எல்லாருக்குமே நான் சொல்றேன். கேப்டனுடைய லைஃப் ஹிஸ்டரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தெரியும். ஒரு நடிகராக தனியாக களம் கண்டு எப்படி எல்லாம் எதிர்நீச்சல் போட்டு சாதிச்சார். நடிகர் சங்க கடனை கட்டி இன்னைக்கு ஒரு பெஸ்ட் தலைவர் என்று இன்னைக்கு கேப்டன் நிரூபிச்சிருக்கார். அதே போல இன்னைக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு இந்த 10 ஆண்டு காலமாக கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர் கேப்டன் மட்டும் இல்ல, கூட்டணி தலைவர்களும் என்பது நிரூபிச்சிருக்காங்க. அதனால நதிகளை இணைச்சு தொழிற்சாலை, விவசாயம், குடிதண்ணீர் பிரச்சனையை முற்றிலுமாக அகற்றுவோம் என்ற வாக்குறுதியை உங்களுக்கு தருகிறேன். அதே போல 60 வயது கடந்த
முதியவர்கள், மீனவர்கள், நெசவாளர்கள், பெண்களுக்கு மாதந்தோறும் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியையும் உங்களுக்கு நான் தருகிறேன். அதே போல இப்ப பார்த்திருப்பீங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல மிட் டே மீல்ஸ், அதாவது மதியானம் மட்டும்தான் மாணவர்களுக்கு சாப்பாடு போடுறாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல. அது யார்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போட்டார். உங்கள் கருப்பு எம்ஜிஆர் காலை நேரத்திலும் அத்தனை மாணவர்களுக்கும் காலை உணவு அத்தனை கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லயும் நிச்சயமாக சத்துணவாக வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை உங்க எல்லோர் முன்னாடியிலுமே நான் உறுதியாக சொல்றேன். காலை உணவும் அத்தனை கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் பிள்ளைகளுக்கு நம்ம ஆட்சி வரும்பொழுது நாம நிச்சயமாக செய்ய போகிறோம். அதே போல எல்லா தொகுதிக்கும் நான் இது வரைக்கும் போயிருக்கேன். 10 வருஷத்துல கேப்டனும் நானும் தமிழ்நாட்டில் போகாத இடமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவு தமிழகம் முழுவதும் எத்தனையோ வாட்டி போயிருக்கோம். இதே திசையன் விலைக்கு எத்தனையோ வாட்டி நான் வந்திருக்கேன். ஏக மீண்டும் உங்களுக்கு சொல்றேன்னா, மீண்டும் நமது ஆட்சி வரும் பொழுது வரப்போகிறது கட்டாயம். எல்லா தொகுதிக்கு நான் போறப்ப பார்ப்பேன், லேடிஸ்க்கு சொல்லி ஒரு கல்லூரி இல்ல, அதாவது கலை கல்லூரி கிடையாது, சட்ட கல்லூரி இல்லை என்பது ஒரு காமன் ப்ராப்ளம் தமிழ்நாடு முழுக்க இருக்கு. அதனாலதான் கேப்டன் ஒரு டிசைட் பண்ணாரு, கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் தான் ஸ்கூலு, ஈவினிங்குக்கு மேல அந்த ஸ்கூலையே காலேஜா டைவர்ட் பண்ணி அத்தனை பகுதியிலுமே பெண்களுக்காக நிச்சயமாக கலை கல்லூரி, சட்ட கல்லூரிகளை உறுதியாக நம்ம அரசாங்கம் அத்தனை தொகுதிகளிலுமே உங்களுக்கு கொண்டு வரும் என்ற வாக்குறுதியை இந்த நேரத்தில் உங்க எல்லோருக்குமே நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல பெட்ரோல் டீசல் விலை இன்னைக்கு என்னன்னு உங்களுக்கு தெரியும். இது நடக்குமா நடக்காதான்னு நீங்க கேள்வி கேட்கலாம். ஆனால் நிச்சயமா கேப்டன் முதலமைச்சராக வரும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கிற நீங்க ஒருத்தரும் பார்க்க போறீங்க, 1 லிட்டர் பெட்ரோல் வந்து 45 ரூபாய்க்கும் 1 லிட்டர் டீசல்